பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒட்டுக்கேட்பு கருவி விசாரணைக்காக விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் தனது இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் ராமதாஸ் வீடு முழுவதும் சோதனை செய்தனர். பின்னர் ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக கிளியனூர் காவல் நிலையம் மற்றும் சைபர் கிரைம் போலீசாரிடம் பாமகவின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அவரது வீட்டில் பணியாற்றும் பணியாளர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் ராமதாஸின் இருக்கை அருகே கண்டெடுக்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவியை பாமகவினர் கிளியனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஒப்படைத்தனர். இதை எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது? ஒட்டுக்கேட்பு கருவி குறித்து காவல்துறை உரிய விசாரணை நடத்தும் என்று நம்புவதாகவும் பாமகவினர் தெரிவித்தனர்.